ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும், சந்தேகமில்லை. பலவிதத்திலும் ஆண்டவருக்கென்று கொடுக்கிற நல்ல நாட்களாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவாராக. ஒரு பெரிய திருச்சபை அன்றைக்கு ஒரு விசேஷித்த காணிக்கை எடுக்கிறதாக சபையில் அறிவித்திருந்தார்கள். காணிக்கை நேரம் வந்தது. காணிக்கை பாடல் பாடிக்கொண்டிருந்தார்கள். அநேகர் முன் வந்து முகமலர்ச்சியோடு உதாரத்துவமான காணிக்கைகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஒரு சிறுமி, கால் நடக்க முடியாத ஒரு பலகீனமான சிறுமி, அவன் நடக்க வேண்டுமானால் ஊன்றுகோல் துணையோடு தான் நடக்க முடியும், அல்லாவிட்டால் நடக்க முடியாது, தவழ்ந்துதான் வர வேண்டும். அவள் பார்த்து கொண்டிருந்தால் அவளுடைய உள்ளத்தில் ஒரு ஏக்கம், முகத்தில் ஒரு ஏக்கம், ஆண்டவருக்கென்று நான் கொடுக்க முடியவில்லை என்று. காணிக்கை தீர்ந்து காணிக்கை பையெல்லாம் கொண்டு வைக்கப்பட்ட போது இவள் ஊன்றுகோலோடு காணிக்கை போடுகிற இடத்துக்கு நேராய் நகர்ந்தாள். எல்லாரும் ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள், என்ன நடக்கிறது என்று. இவள் நேரே போய் காணிக்கை வைத்த இடத்துல தன்னுடைய ஊன்றுகோலை வைத்து விட்டு அப்படியே தவழ்ந்து தன் இருக்கைக்கு நேராய் வந்தாள். அங்கிருந்த எல்லாருடைய இருதயத்தையும் அசைத்தது. எனக்கு ஒன்றும் கொடுக்க முடியலையே, நான் எனக்கு பயனுள்ள அந்த ஊன்றுகோலை கொடுக்கிறேன் என்று அந்த ஊன்றி நடக்கிற அந்த கம்பையை காணிக்க வைத்து விட்டாள். எல்லாருடைய இருதயத்தையும் அதை அசைத்தது. வேதத்தில் வாசிக்கிறோம், ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு கொடுக்கும்போது கூட நீங்க ஆண்டவருக்கு கடன் கொடுக்குறீங்க. 2 கொரிந்தியர் 9:7 வாசிக்கிறோம், அவனவன் கட்டாயமாக அல்ல, விசனமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஒரு தேவ மனிதனை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். அவர் மூலமாய் ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபைகள் ஆயிரமானவைகள். ஒரு காலத்தில் அவருடைய ஸ்தாபனம் தேசத்தை அசைத்ததா இருந்தது. அவர் வாழ்ந்த திருச்சபையில ஏழை குடும்பத்தை சார்ந்தவர் ஒரு மிஷனரி இங்க வந்திருந்தார். அவர் இது போல கர்த்தருக்கு கொடுப்பதை குறித்து பேசினார். இவருக்கு கொடுக்க ஒன்றுமில்லை. இவருக்கு மனதில் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று எண்ணத்திலே நேராய் அங்கே போய் அந்த கடந்த அந்த செருப்பு எல்லாத்தையும், ஊழியர்கள் பயன்படுத்தின எல்லா செருப்பையும் நல்ல பாலிஷ் பண்ணி அழகாக தொடச்சி வைத்தார். திருப்பி அந்த மிஷனரி வந்தபோது தன்னுடைய ஷூ ரொம்ப பளபளன்னு இருக்கிறத பார்த்து கேட்டார், இது யார் செய்தது என்று. அப்பொழுது அவரை கூப்பிட்டு கொண்டு விட்டார்கள். அவரை பார்த்து கேட்டார், நீ என் கூட வாரியா அப்படின்னு கேட்டார். அவருக்கு பிடித்தது. ஏன் அப்படி செய்த? எனக்கு ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு ஒன்றும் இல்லை, அதனால பரிசுத்தவானுடைய பாதரட்சியை நான் தொடச்சி வச்சேன். அவர் வெளிநாட்டுக்கு கூட்டு போனார். ஆங்கில நாடுகளுக்கு கூட்டி கொண்டு போய் அவரை படிக்க வைத்து, வெள்ளைக்காரர்கள் அவரை கண்டு பொறாமப்படுவாங்களாம். காலையில் ஒரு கார், சாயங்காலம் ஒரு கார். அவர் வளர்ந்து வந்தபோது தன்னுடைய மகளை திருமணம் பண்ணி கொடுத்து 2 கப்பலை கொடுத்தார். இந்தியாவிலே ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தார். அவருடைய ரேடியோ ஊழியங்கள் தலை சிறந்தது. ஒரு காலத்தில் அவருடைய ஆரம்பித்த வேதாம கல்லூரி தலை சிறந்தது. பல ஆயிரக்கணக்கான திருச்சபைகளை நிறுவி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறினார். ஒரு சின்ன காரியம், கொஞ்சத்தில் உண்மையாக கர்த்தர் கொடுத்ததுனால அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். கட்டாயமாகவும் அல்ல, விசனமாயும் அல்ல, மனதில் நியமித்தபடியே உற்சாகமாய் கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அந்த கால் பலகீனமான மகள் ஊன்றுகோலே கர்த்தருக்குன்னு கொடுத்தாள். இது பார்த்து எல்லாருடைய இருதயத்தையும் அசைத்தது. காணிக்கை ஒரு பெரிய ஆசீர்வாதம். காணிக்கை ஒரு பலி. ஏழைகளுக்கு கொடுக்கிறது ஒரு பலி. அந்த பலியின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அதை மனப்பூர்வமாக செய்யுங்க. ஆண்டவர் நல்லவர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் 5 விதமாய் கொடுத்தார்கள் காணிக்கை. தசமபாகம், முதற்பலன், பொருத்தனை ஏழைகளுக்கு. இப்படி செய்யுங்கள். கர்த்தருக்கு என்று கொடுத்தால் ஆசீர்வாதம் உண்டு. அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழுந்தட்டும், கர்த்தர் உங்களுக்கு தருவார். என் வாழ்க்கையை அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன், அப்படிதான் என் குடும்பத்தை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன், அப்படிதான் திருச்சபைக்கு நான் சொல்லி கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பெறுகிற நல்ல நாளாய் இந்த நாள் உங்களுக்கு மாறுவதாக. நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு மானுடைய கிருபை உங்களை தாங்குவதாக. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உமக்கு கொடுப்பது மேன்மை, அது ஒரு பலி. ஏழைகளுக்கு கொடுப்பது மேன்மை, அது ஒரு பலி. ஆண்டவரே, இதை கரிசனையோடு கருத்தாய் தெளிவாய் செய்ய உதவி செய்யும். ஆண்டவரே, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரப்பா. கட்டாயமாகவும் அல்ல, விசனமாயும் அல்ல, மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறதில் தேவன் பிரியமாயிருக்கிறார் எழுதியிருக்கிறதப்பா. அப்படி கொடுக்கிறவளாய் மாற்றும். இந்த நாளின் எல்லா நிகழ்வுகளும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. பரீட்சை நாட்கள் எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஞானம், சுகம் பலனை கொடுத்து தெளிவாக எழுத உதவி செய்யும். பிரயாணங்கள், பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக. நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். கர்த்தருக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பெற உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a nice day.